எதிர்பார்க்கவே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வந்து இந்த இந்த நாளுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா படம் மாதிரி தான் கஷ்டப்பட்டோன்றதான். பட் ஸ்டில் நெல்சனோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு நாள் கூத்துலேருந்து அவரோட இது 4வது படம் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு படமும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் கமர்ஷியல் சக்ஸஸ் வேணும், ஒரு பெரிய ஒரு ஒரு செலிப்ரேட்டாக எல்லோரும் பண்ணணும், பட்டி தொட்டி இல்லாமல் இந்த படம் இறங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம். பட் ஸ்டில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல பேர் கிடைக்கும். பட் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு இது வந்து டிஎன்ஏ மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் கமிட் ஆகும்போது எனக்கும் எங்கள் நெல்சன் வந்து ஒரு டீமேவே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கனாலும் சரி, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாமே ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஸோ எப்படின்னா இந்த படத்தோட சக்ஸஸ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம்னா, இதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம். நான் இந்த படம் கமிட் ஆகும்போது ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தோட அவுட்புட் எனக்கு இப்படி தான் வரும்னு தெரியும். ஸோ என்னால் முடியலனாலும் நைட்டு 3:30 வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு திருப்பி மார்னிங் 7-7:30 இந்த படத்துக்கு எடிட்டிங் போவேன். ஸோ ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு நல்லா தெரியும். ஏன்னா இந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ் வந்து கதை சொல்லும்போதே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு தெரியும். பட் இவ்வளோ பெரியசாக எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான். இது நடந்ததுக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த எல்லாருமே அதர்வாகட்டும், நிமிஷாகட்டும், மற்ற நான் ஆடியோ லான்ச்சர் சொன்ன மாதிரி வாதிசக்திவேலர் சார் ஆகட்டும், போஸ் சார், சுப்பிரமணியம் எல்லாருமே வந்து அவங்களை கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியும்னா, ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து நிறைய ஃபோன்ஸ் வரும், நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும். ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணி போடும்போது நமக்கு இந்த மூமெண்ட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோன்ற சந்தோஷம் இருந்தது. ஸோ நான் வெரி ஹாப்பி. எங்கள் டீமாக இந்த 4வது தடவை ஒன்றா ஒர்க் பண்ணி திருப்பி ஜெயிச்சிருக்கோன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. சாரி, என்னோட அசிஸ்டன்ஸ் பிரகதீஷ் அண்ட் காசி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களும் இந்த படத்தினால. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த காம்பேர் அவங்கள பார்த்தோன்னே யாருன்னு தெரிலன்னு சொன்னேன், அதுக்கு சாரி. அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய படங்களில் நடித்த போஸ் வெங்கட் அவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அதுக்கு நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி, அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது, அதனால் நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசாக வெளியில் வந்து நிற்கிது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ இதே உங்களை வச்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், நியூஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காமல் போயிடலாம். ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினால தான் இன்றைக்கி இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு, நிச்சயமாக ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே, இதை போசனை பண்ணால் நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கிடச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினார். நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் நின்றுச்சுன்னா அதில் ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும், ரைட்? அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு. கேரளாவில் ஓகே வரேன். கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படி தான் வரும். அந்த வகையில் ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னகிரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்களில் ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிறவர் ஒரு பியூர் டெக்னீஷியன்,
கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர், வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் பார்த்திபன் சார் எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி, என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக இருக்குது, அதனால் இந்த திரைப்படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது வந்து ப்ரெஸ் கையில் தான் இருக்குது, அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும், நம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது 2வது நாள் அது நடந்தது. அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த திரைப்படத்தில் நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோவுக்கு வரேன். நிமிஷா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போது அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் நெல்சன்கிட்ட வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னது, அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை, நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அது பண்ண முடியாது. அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில். அவங்க பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க புரிய வைக்க முடியலைன்னா அந்த கேரக்டரே காலி ஆகிடும். அதுவும் பர்டிகுலர் நாயட்டு வந்து அது ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய நேரங்களில் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் நெல்சன்ட்ட கடைசியாக சொன்னேன், கொஞ்சம் நிறைய டைலாக் சேர்த்துருக்கலாமே அந்த பொண்ணுக்கு, இன்னும் நிறையா பேச வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னேன். அந்த வகையில் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்ததாக இதோட முடிச்சுக்கிறேன். பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார், சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணுன்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த திரைப்படம் நைட்டில் எல்லாம் மிட் எல்லாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும். நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். என்ன அவ்வளோ ப்ரிஸ்காக வந்து நிற்பார், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸ் இல்லை, கோபம் இல்லை, அப்படி நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் நான் கேட்டேன், டயர்டாக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரில, ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ சொன்னார், சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்ருக்கோம் சார், இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாமல் அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோடு வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதனால் டிஎன்ஏவோடைய வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத் சாரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதை பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்பான அனைவருக்கும் வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இது திருக்குறள். திருக்குறளில் வந்து செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பண்ணியிருக்கார். செய் நன்றி அறிதல். இந்த நன்றி சொல்கிற விஷயம் வந்து நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனாக இருப்பான், அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக இருப்பான். நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது. இதை சினிமாவில் யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நன்றி சொல்கிறத, அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும், அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க பாருங்கள் புதுசாக, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் எழுதி, ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஷோ போடும்போதே நெல்சனை சுற்றிக்கிட்டீங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதோடு இல்லாமல் அதை வந்து எழுதுனீங்க, அதை நிறையா இன்ட்ரெஸ்டில் சொன்னீங்க. அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு
கணியன் பூங்குன்றன்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு கொட்டேஷனை தந்திருப்போம். இதில் பாருங்கள், பாக்யராஜ் சார் வந்து அவருடைய முந்தான முடிச்சல முருங்கைக்கான்னு ஒரு ஐட்டத்தை இறக்கிட்டு போயிட்டார். இப்போ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு போவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற குடும்ப தலைவன். அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டரை இறக்கி விட்டார். நம்ம வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு அல்வாவை அன்பாக வாங்கி கொடுத்தா கூட என்னப்பா அல்வா கொடுக்குறியான்ற அளவுக்கு மாற்றி விட்டார். நான் திருடியில் கட்ட விரலுக்கு அடுத்த விரலுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். அதே போல் இந்த படம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம குழந்தை தான் வருதா அப்படின்ற எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபோன் பண்ணாங்க. 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டார் இந்த டைரக்டரு. வந்து இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்தை நம்ம குழந்தைன்னா ஒரு 11 வயசு 12 வயசில் முகஜாடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடணுமா நம்ம அப்படின்னாரு. ஸோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார்த்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு. அது இந்த படத்தில் அருமையாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் ஒரு படம் வந்து சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது டிஎன்ஏவில் அருமையாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ அதிஷா சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, புனைவில் உண்மைத்தன்மை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து சிறந்த திரைக்கதைன்னு ஒரு அருமையான விஷயத்தை ஒரு விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. அதே போல் பத்திரிகையாளர்களை நிறைய பயன்படுத்தணும், நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையான விஷயத்த இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அப்போ தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க. அண்ணன் போஸ் வெங்கட் சொன்ன மாதிரி மலையாளத்தில் வந்து ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அங்கே வந்து ரைட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில படங்களே வந்து மிகச்சிறந்த நாவலை தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல கதையை வெளியே போயிடுச்சுன்னா அந்த கதை வந்து ஈஸியாகிடும்ட்டு. அதெல்லாம் கிடையாது. மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம வந்து படமாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள். ஸோ ரைட்டர்களையும் அதே போல் எழுத்தாளர்களையும் நிறையா பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்தல் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நன்றியில் வந்துங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து என் வாழ்நாள் பூரா சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அருமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது என் உள்ள மனசில் எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குனருக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஹீரோ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அடுத்தது இந்த ப்ரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் ஏங்க அவரை போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து என்னை ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி வந்து, அதாவது ஒரு மனிதன் வந்து இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோடு இருப்பான்னு நீங்கள் பார்வையால் நீங்கள் கணிக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, டேய் கண்ணை பார்த்து பேசுகிறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றது. கண்ணை பார்த்து உண்மை பேசுகிறவங்களாம் உண்மையை பேசுவானா? அது ஏதோ பொது புத்தியில் இருக்குது. அதாவது முழு பனியன் போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும், வெள்ளையாக இருக்கிறவன் சிறப்பாக இருப்பான்றதும், இதெல்லாம் வந்து பொது புத்தியில் இருக்கிறது தானே ஒழிய ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திபனை வச்சு முடிவு பண்ணுறேன். அடுத்தது எடிட்டர் தம்பி, அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல. பாருங்கள், ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல் எளிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது நான் ஆடியோ ரிலீஸில் இந்த ஹீரோயினை பற்றி சொல்லலை, நிமிஷா பற்றி. அந்த படத்தில் பார்த்தா அவங்க ஐயோ, அதாவது நாங்கள்லாம் வந்து ஜோதிகா பார்த்து மிரண்டிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ சாவித்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு. ஐயோ பிரமாதமாக நடிச்சிட்டிங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது பர்ஃபார்மர் கதைன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஹீரோயின் கதை இருந்ததுன்னா இவங்க நிமிஷாவை தான் நிச்சயமாக இனிமேல் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தம்பி அதர்வா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எப்போதும் பிடித்த வேலைகளை செய்கிறவன் வந்து சிறப்பானவன்ட்டு இப்போ அண்ணன் போஸ்வங்கிட்ட சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறோம்ல, என்ன நம்ம கெட்டு போயிட்டோங்க, நல்லா இருக்கிறோம். எம்ஜிஆர்லாம் தற்கொலைக்கு பண்ணி போனவர். எம்ஜிஆர் வந்து கேரளாவில் ரயில்வே, அதாவது எங்கள் அண்ணன் சக்கரபாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் நான் ட்ரெயினில் விழுந்திருப்பான்றார் எம்ஜிஆர். நான் என் பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில். அப்போ என்னென்னு கேட்டால், எம்ஜிஆர்லாம் 15 வருஷம் இல்லவே இல்லை ஃபீல்டில், ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த இப்போ மனைவி அண்ணன் இருக்கார், மனைவி பொன்மாணிக்கம், அவர் வந்து 8வது வள்ளல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு.
ஒரு 8-9 கதை இருக்குது எம்ஜிஆரை பற்றி கதை. மிகச்சிறந்த மனிதநேய கதைகள், மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் இருக்குது அதில். அதில் வந்து அவர் வந்து இட்லி ஒரு அம்மா விற்கும் ஒரு இடத்துல. எம்ஜிஆர் வாங்கிக்குவார், வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட. காசு இல்லாத போது ஐயோ நான் காசு எடுத்துகிட்டு வரலாமான்னுவார். அந்த கிழவி சொல்லும், தம்பி இதை திருப்பி கொடுத்து நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு, கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்குப்பா வச்சுக்கணும். எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவார். திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சராகி வரும்போது காரில் சொல்லிட்டு வருவார், இங்கே ஒரு பார்க் இருந்ததுயா, நான் இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிழவிக்கிட்ட ஒரு 10 இட்லி வாங்கிட்டேன், ஆனால் என்னால் காசே தர முடியல. இப்போ அந்த அம்மாலாம் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் ஞாபகம் இருக்குது, பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு, திருப்பி கொடுக்கலனா என் தர்ம கணக்குன்னு சொன்னாங்கய்யா. இன்றைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த காரில். அதில் இருக்குது, அண்ணன் எழுதின புக்கிலே இருக்குது. இப்போ அடுத்த நாள் போய் அந்த கிழவியை பிடிச்சிடுவானோ, அது அப்போ 40 வயசு, இப்போ 80 வயசில் இருக்கும். எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார், இதாம்மா நீ சொன்ன வார்த்தைன்ட்டு. அதுக்கு புரியவே புரியாது. இல்லைப்பா நான் நல்லா இருக்கணும்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் 1000 ரூபா அனுப்பிச்சிட்டே இருப்பார் எம்ஜிஆர். இப்படி ஒரு நன்றியை ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தில் தம்பி கோ ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவி செயின் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், உண்டாக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு நிறையா பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமனுக்கு படுற கஷ்டம் இருக்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் காட்டுக்கு போயிடுவான், காட்டுக்குள்ள போனால் பொண்டாடி தூக்கிட்டு போயிடுவான், அதுக்கு பிறகு அவன் போராட்டம். இப்போ நிறையா பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவார். இப்போ பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு தருவார் ராமர், கொடுத்துக்கிட்டே வருவார். கடைசியாக ஹனுமான் வருவான். ஹனுமான் வரும்போது ஹனுமானுக்கு என்ன தர போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏஞ்சி கட்டி பிடிப்பான். ஏன்னா ஹனுமன் செய்த உதவிக்கு திரும்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ளே இருப்ப அப்படின்வார். அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகாக சொல்கிற இடம் அது. ராமாயணம் உண்மையாக என்னன்னு தெரியாது, அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும். அப்போ உதவியை செய்யும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோடு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லுது. அதுரூபா வந்து இதில் மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த தம்மு அடித்து விட்டுற இடம்லாம் உண்மையான அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி பயப்படுத்துகிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா ரொமான்ஸாக இந்த வயசில் அவர் நல்லா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே வாழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்தான் டஃப்பான ஐட்டங்கள், அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதர்வா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டார். இனிமேல் அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் ப்ரொடியூசருக்கு நன்றி. அப்புறம் தம்பி யாராவது விட்டுனா அம்மா விஜயம்மா இருக்காங்க, அவங்க கூட இதில் நடிக்கலை. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு தென்றலுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி உட்கார்றேன். எல்லாருக்கும் நன்றி, இங்கே வந்ததுக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கும். Expressing gratitude for the people who deserve it is most important. And first and foremost, thank you Nelson Vengat sir for உங்களுடைய சைலஜாவா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு, என்னை நம்பி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு. And I thank entire cast and crew who worked hard to bring DNA what it is for today. And the production, Olympia Movies, back to back நிறையா ஹிட் மூவிஸ், அப்புறம் நல்ல ஸ்டோரி லைன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. And I wish the production to give us more movies, and I wish the entire crew for making me a part in this. Thank you so much. എല്ലാവർക്കും വണക്കം. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ താങ്ക് യു സോ മച്ച്. ബിക്കോസ് എല്ലാ പടം റിലീസാകുമ്പോൾ ഒരു പേടി കാണും, റിലീസാകുമ്പോൾ ആൾക്കാർക്ക് ഇഷ്ടമാവോ ഇല്ലയോ എന്ന്. പക്ഷേ ഇതിൻ്റെ പ്രിവ്യൂ ഷൂ വെച്ചപ്പം അതിൻ്റെ റെസ്പോൺസ് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ ആക്ച്വലി വീട്ടിൽ പോയിട്ടൊന്ന് ഉറങ്ങി. എന്നാൽ ആക്ച്വലി ഐ ഡിൻ സ്ലീപ്പ് ആക്ച്വലി. എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റണില്ലായിരുന്നു. ഞാൻ 2 മണിക്ക് ഐ കോൾഡ് നെൽസൺ സർ ആൻഡ് ഐ എം ലൈക്ക് ഐ എം ഗെറ്റിംഗ് സോ മെനി മെസ്സേജസ്. എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല, ഐ എം സോ ഓവർവെൽഡ്. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ്. ആൻഡ് ഇപ്പോൾ എല്ലാവരും പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ട്. സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു give that credit to my director because I am a director's actor.
എൻ്റെ എപ്പോഴും ഞാൻ പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കോസ് ഓഫ് മൈ ഡയറക്ടർ. ആ ഗൈഡൻസും ദിവ്യ എന്നൊരു ക്യാരക്ടർ എന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തന്നതിൽ. സോ താങ്ക് യു സോ മച്ച് നെൽസൺ സർ. ആൻഡ് അഥർവ, നമ്മൾ പറയും എല്ലാ പടത്തിൽ നിന്ന് നമുക്കൊരു ടേക്ക് അവേ കാണും. ചില പടത്തിൽ അത് ക്യാരക്ടർ ആയിരിക്കും, അല്ലെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ പറയാൻ നോക്കുന്ന മെസ്സേജസ് ആയിരിക്കും. പക്ഷേ എനിക്ക് ഈ പടത്തിൽ 2 ടേക്ക് അവേ ഉണ്ട്. ദാറ്റ്സ് മൈ ഡയറക്ടർ ആൻഡ് അഥർവ. എനിക്ക് ഒരുപാട് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഷൂട്ട് ചെയ്ത ഒരു പടമാണ്. ദ ഫിലിം ഇസ് ലൈക്ക് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട്. അഥർവ ഭയങ്കര ബ്രില്യൻ്റ് ആക്ടറാണ്, ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആണ്, ഭയങ്കര ഫോക്കസ്ഡ് ആണ്. ഐ ആം സംവൺ, ഞാൻ കൂടുതൽ ഫോക്കസ്ഡ് അല്ല. എനിക്ക് കുറേ നേരം അങ്ങനെ അറ്റൻഷൻ സ്പാൻ എൻ്റെ ഭയങ്കര കുറവാണ്. ബട്ട് ഐ ഹാവ് സീൻ അഥർവ ലൈക്ക് ഡയറക്ടർ പറയുന്ന കാര്യങ്ങൾ കേൾക്കും, ലൈക്ക് സെറ്റിൽ ഓൺ ടൈം എത്തും, എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും. ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ സപ്പോർട്ട്. ഐ തിങ്ക് ദിവ്യ ഇൻകംപ്ലീറ്റ് ആയിരിക്കും വിത്തൗട്ട് അഥർവ, ആനന്ദ്. ആൻഡ് നമ്മൾ പടത്തിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മൂവി ഈസ് എ കളക്റ്റീവ് തിങ്. ലൈക്ക് അതിൽ ഡയറക്ടർ, DOP അല്ലെങ്കിൽ ആക്ടേഴ്സ് മാത്രമല്ല, എഡിറ്റേഴ്സ്, അതിൽ അസിസ്റ്റൻറ്റ് ഡയറക്ടേഴ്സ് ഉണ്ട്, ആർട്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഉണ്ട്, പ്രൊഡക്ഷൻ്റെ ആൾക്കാരുണ്ട്. നമ്മളുടെ അടുത്ത് നമ്മൾ ടയേർഡായി നിൽക്കുമ്പോൾ നാരങ്ങ വെള്ളം അല്ലെങ്കിൽ ടീ കൊണ്ടുവന്ന് തരുന്ന അണ്ണന്മാരുണ്ട്. സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു താങ്ക് ഈച്ച് ആൻഡ് എവറി വൺ. DNAയുടെ സക്സസ് ഇസ് ബിക്കോസ് ഓഫ് ദോസ് പീപ്പിൾ ഓൾസോ. ആൻഡ് ഓഡിയൻസ് വരെ ഞങ്ങളുടെ മൂവി നല്ലതാണെന്ന് എത്തിച്ചത് പ്രസ്സാണ്. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് സപ്പോർട്ട്. ഇറ്റ് ആക്ച്വലി മീൻസ് എ ലോട്ട്. ബിക്കോസ് ചെറിയ നമ്മൾ പടം ബിഗ് ബഡ്ജറ്റ് മൂവീസ് ആണെങ്കിൽ അത് പെട്ടെന്ന് ഓഡിയൻസ് വരെ എത്തും. നമുക്കത് കൂടുതൽ എന്താ പറയുക, ചെയ്യേണ്ടി ഒന്നും ആവശ്യം വരാറില്ല. പക്ഷേ ഇങ്ങനത്തെ പടങ്ങൾ നമ്മൾ എടുക്കുമ്പോൾ ആക്ച്വലി പ്രസ്സിൻ്റെ നമുക്ക് കുറേ സപ്പോർട്ട് കിട്ടിയാലാണ് അത് ഓഡിയൻസ് വരെ എത്തുന്നത്. സോ താങ്ക് യു സോ മച്ച്. ആൻഡ് കൊളന്തുണ്ടായി നമ്മൾ മൂവിയിൽ ത്രൂ ഔട്ട് നമുക്ക് 2-3 കുട്ടി പാപ്പാസ് ഉണ്ടായി, ലൈക്ക് 48 days അല്ലെങ്കിൽ 30 days ഉണ്ടായ. സോ അവരുടെ പേരൻസിന് താങ്ക് യു പറയണം. ബിക്കോസ് നമുക്കറിയാം ഭയങ്കര കഷ്ടമാണ് ഒരു കുട്ടീനെ എല്ലാവരുടെ കയ്യിൽ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ, അത് പാടാണ്. പക്ഷേ ആ പേരൻസിന് ഒരിക്കലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല. ആൻഡ് ദേ ആക്ച്വലി ട്രസ്റ്റഡ് അസ്. കുട്ടീനെ ഞങ്ങളുടെ കയ്യിൽ തന്നു, അവർക്കൊരു പ്രശ്നമില്ലായിരുന്നു. സോ താങ്ക്സ് ടു അവരുടെ പേരൻസിന് ആൻഡ് എല്ലാ ആക്ടേഴ്സിനും ആൻഡ് ദ എൻറ്റയർ ക്രൂ. ഞാൻ കുറേ സംസാരിക്കുന്നില്ല, ബിക്കോസ് എനിക്കറിയാം കുറേ സംസാരിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്കും ബോറടി തുടങ്ങും. സോ എൻ്റെ ഇനിയും വരുന്ന പടങ്ങളിൽ നിങ്ങളെല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും അനുഗ്രഹവും ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மீ டிஎன்ஏயோட படத்தோட உண்மையிலே இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது இது. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல. இது இவங்களுக்காக எடுக்கிறோம், இது அவங்களுக்காக எடுக்கிறோம், அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செட்ஸ்க்கு போனோம். அண்ட் படம் முடியும் போது we were convinced that okay எங்கேயோ we did a good job அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது. பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஸ் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ we were all excited to see சரி ப்ரெஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். அன்றைக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். என்னடா ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நோபடி இஸ் ரியாக்டிங், எல்லாருமே கொஞ்சம் குவைட்டாக இருக்காங்களே, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன். பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 seconds கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் எல்லாரையும் சந்தித்து எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே, அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது ஸ்டெப் டு அஸ். ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது. சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ப்ரெஸ்ஸுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ எங்கே போனாலும் there's this நியூ திங் கிடையாது, இது எப்பவுமே இருந்தது தான். பட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. வேர் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான். அந்த வெட்னஸ்டே ப்ரெஸ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தை உங்கள் படமாக ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ். அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா. இந்த லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து நாங்கள் போனோம், மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டரில். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க. தே செட் தி மூவி இஸ் நைஸ். சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்.
அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே என் ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல, என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி, உன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ், அண்ட் என்னோட கெரியருக்கும் ஃபார் மீ பீங் அன் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் ஐ திங்க் தட் ஹஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம். பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இந்த தருணம், இந்த வெரி செகண்ட், நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த தருணம், இந்த வெரி செகண்ட், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம். அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நெல்சன் சார். நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். அண்ட் ஐவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங். பட் அவர் என்னன்னா, ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணுன்னா, ஐ திங்க் ஹீ சம்ஒன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் அ பிட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன், இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்குறேன், இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன், ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து. என்ன என்கிட்ட சொன்னார்னா, உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன், ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ திங்க் வீவ் அச்சீவ் தட் டுடே. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் அம்பேத் சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசர். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க. பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர். அம்பேத் சார் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத் சாரே சொல்லிட்டாரு. இப்படி போவோம் சார், அப்படி போவோம் சார், இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேஷனட்டாக இருந்தார். அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷன்னால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது. அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஐம் ஷோர் அவர்கிட்ட இன்னும் 2 படம் இருக்குது. அண்ட் அந்த படத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன். தட் இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ ஐ விஷ் ஹிம் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் சாபு சார், நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும். ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி கோ இன் அ வெரி பிக் கான்ஃபிடன்ஸ் சேயிங் தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம். பட் எடிட்டேபிளாக அது எங்கேயோ கொஞ்சம் மாறும். பட் ஹியர் இஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட 5 பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஜிப்ரான் சாரை முக்கியமாக மறக்கவே கூடாது. பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் நாங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஐ லைக் வாட் ஐ சா. பட் தியேட்டரில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தி சார், எங்களோட டிஓபி, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சனு, பேசவே மாட்டார், ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருப்பார். ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன், நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஒர்க் வித் த பிக்கெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ். அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னென்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கோம். பட் நான் பார்த்தி சார் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார், எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார். அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன். ஸோ எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம். ஸோ அதோட சேனல் வந்து 4 or 5 அப்படின்னு வச்சுருந்தோம். அது மாற்றி வச்சுட்டாங்க போல். பார்த்தி சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வாக்கி. அந்த 1 hour எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது. எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல.
பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. பட் ஹேவிங் செட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து இட் மைட் சவுண்ட் ஃபனி, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயர்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா we can bring the best out of us கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் பார்த்தி சார். மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார். அண்ட் யா, ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு when we get calls from distributors after movies release இல்லையா, அதுதான் உண்மையான சக்ஸஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி ஐ திங்க் I've covered everyone. போஸ் சார் ஆகட்டும், சுப்பிரமணிய சிவா சார் ஆகட்டும், பாலாஜி சக்திவேல் சார் ஆகட்டும், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கினேன் இந்த படத்தில், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கினேன். அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோர்ஸ். நிறைய கதவுகளை திறக்கும் நம்புகிறேன். டு மேக் குட் சினிமா. நான் அடிக்கடி இதை சொல்கிறேன். ஒரு 2 years பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. த வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ பின் டெல்லிங் மை செல்ஃப். அண்ட் அதோட மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம். அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம். டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்ஸ் a lot.